ரொம்ப சிம்பிளாக பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், அது கூட பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தண்ணி நல்லா சூடானோடனே 2 பாக்கெட் பாஸ்தா வந்து சேர்த்துருக்கேன். இது 10 ரூபா பாக்கெட் தான். 2 குழந்தைங்க வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். கடாயில் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையுமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகமாக வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்து வதங்கினோன்னா வெங்காயம் வேகமாக வதங்கி வந்துடும். அது கூடவே 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளி சேர்க்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அது கூடவே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மைய வதங்கி வந்த உடனே அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கொச்சப், அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இந்த பாஸ்தா வந்து நான் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். பாஸ்தா நல்லா கிளறி இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டி பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.